கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தின் போது கடுமையான மின் பற்றாக்குறையால் இருளில் மூழ்கிய தமிழகத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீட்டு மின்மிகை மாநிலமாக மாற்றியிருப்பது உள்ளங்கை நெல்லிக்கனி உண்மை. இதற்காக விவசாயிகள், தொழில் முனைவோர், மாணவ மாணவியர், இல்லத்தரசிகள் என பல்வேறு தரப்பினரும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். மின் பற்றாக்குறையை தன்னுடைய தெளிவான எதிர்காலம் சார்ந்த மின் திட்டங்களால் மாற்றியமைத்து தமிழகத்தை தன்னிறைவு நிறைந்ததாக மாற்றியுள்ள தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டியுள்ள குமுதம் இதழ் இந்த அளப்பரிய முயற்சிக்கு வெளிச்சமான வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளது. கட்டுக்கடங்காத மின்வெட்டு, தொழில்கள் பாதிப்பு, படிக்க முடியாமல் மாணவ மாணவியர்கள் தவிப்பு இவை கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தின் அவலங்களில் ஒன்றாகும். இவற்றை போக்கி தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கடந்த சட்டப்பேரவையில் தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பே சான்று என்றால் அது மிகையாகாது. முதலமைச்சரின் தொலைநோக்கு திட்டங்களால் மின் தேவையில் தன்னிறைவு பெற்றுள்ள தமிழகம் உபரி மின்சாரத்தை வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்த அளப்பரிய முயற்சிக்கு புகழாரம் சூட்டியுள்ளது பிரபல தமிழ் வார இதழ் குமுதம். மின்சார பற்றாக்குறையினால் ஒரு காலத்தில் எத்தனை இடையூறுகள், தொழில் பாதிப்புகள், கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் கூட எவ்வளவு பிரச்சனைகள் என திமுக ஆட்சி காலத்தின் அவலத்தை நினைவு கூர்ந்துள்ள குமுதம் இதழின் தலையங்கம் அஇஅதிமுக ஆட்சி அமைந்த பிறகு மின்சார பற்றாக்குறையை போக்குவதற்கான நடவடிக்கை வேகம் பிடித்ததாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகப்படியான மின்சார உற்பத்தி தொடங்கிவிட்டதால் தற்போதுள்ள மின்சார தேவையை விட உபரியாக மின்சாரம் கிடைக்க வாய்ப்புள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கூடங்குளத்தின் 2வது அணு உலையிலிருந்தும் கூடுதலாக மின்சாரம் கிடைக்கின்ற பிரகாசமான சூழலையும் எடுத்துரைத்துள்ளது. வெளிச்சமான இந்த வாய்ப்பினால் புதிய தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தை தேடி வரும். மற்ற மாநிலங்களுக்கு உபரி மின்சாரத்தை விற்பனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். தமிழகத்தில் உள்ள தொழில் முதலீட்டாளர்களும், நெசவாளர்களும், விவசாயிகளும் மின்சார பற்றாக்குறை பற்றி எந்த அச்சமும் கொள்ளாமல் தங்களது வேலைகளை வளப்படுத்தலாம் என உறுதி கூறியுள்ளது குமுதம் வார இதழ். மிகவும் தீவிர பிரச்சனையாக இருந்த மின் பற்றாக்குறையை தன்னுடைய தெளிவான எதிர்காலம் சார்ந்த மின் திட்டங்களால் மாற்றியமைத்து தமிழகத்தை தன்னிறைவு நிறைந்ததாக மாற்றியிருக்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளது குமுதம் வார இதழ். இந்த அளப்பரிய முயற்சிக்கு வெற்றிகரமான வாழ்த்துகள் என்றும் குமுதம் புகழ்ந்துரைத்துள்ளது.